ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரிங்க, இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொல்லியில் இருந்து பனங்கிழங்கும் லெமனும் கொண்டு வந்திருக்கோம். இந்த பனங்கிழங்கை எப்படி அவிச்சு சாப்பிட்றதுன்ட்டு பார்க்கலாம். கொண்டு வந்த பனங்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொண்டு போய் இந்த இட்லி குண்டானில் வச்சுக்கலாம். இட்லி குண்டானில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கோம். அப்புறமா இந்த கிழங்கெல்லாம் அதில் அழகாக அடுக்கி வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி கொண்டு வந்த எல்லா கிழங்கையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு எல்லாத்தையும் குண்டானில் வச்சாச்சு. வச்ச பிறகு என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் கல் உப்போ தூள் உப்போ என்ன உப்பு இருக்கோ அந்த உப்பை எடுத்து கொஞ்சமாக இதில் தேவையான அளவு போட்டுக்குங்க. எங்கள் வீட்டில் கல் உப்பு இருக்குது, அதனால் நாங்கள் கல் உப்பு போட்டுக்கிறோம். உங்கள் வீட்டில் கல் உப்பு இருந்தால் போடுங்க, அப்படி இல்லைன்னா தூள் உப்பு கூட போடுங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பனங்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. சுவையான அருமையான பனங்கிழங்கு சாப்பிட ரெடி. உங்களுக்கு வேந்த பதம் தெரியலனா நீங்கள் ஒரு கிழங்கு லைட்டாக சாப்பிட்டு பாருங்கள். அது கசக்குச்சுன்னா கிழங்கு இன்னும் வேகலை, கசக்கலைன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக்கை போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹாப்பியாக இருங்க.